Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் டைசஸில் லெக்சர் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி லெக்சர் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்கேன். லெக்சர் 2 வந்து சிங்கிள் டைஸ் கொடுத்துருந்தாங்க, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நவ் டைப் 2. ஓகேவா? 2 டைஸ் கொடுத்துட்டு ரெண்டுலேயும் எந்த நம்பருமே காமனாக இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைஸ்லேயும் எதுவுமே காமனாக இல்லை இல்லையா? 1 2 3 4 5 6. ஸோ எந்த நம்பருமே காமனாக இல்லை. எந்த நம்பருமே காமனாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன டைஸ் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் டைஸாக ஆர்டினரி டைஸாக அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்டாண்டர்ட் டைஸாக அப்படின்னு செக் பண்ணால் என்ன பண்ணணும்? இதோட அட்ஜசன்ட் சைட்ஸை ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8. ஸோ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் இல்லை, ஆர்டினரி டைஸ். அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் ஆர்டினரி டைஸ் தான். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ் இல்லை. ஸோ கிவன் டைஸ் என்ன டைஸ்? ஆர்டினரி டைஸ். ஆர்டினரி டைஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா? ஆப்போசிட் 5ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணால் போதும்? 5 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 7 வரும் அப்படின்னு செக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கே 5க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 5க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும்? 2. ஏன்? 5 கூட 2 ஆட் பண்ணால் தான் 7 கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 2. செகண்ட் கொஷின் பாருங்கள். இது முதல்ல ஸ்டாண்டர்ட் டைஸா ஆர்டினரி டைஸா அப்படின்னு செக் பண்ணோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 7 வருது. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்னையும் செக் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வருது. ஸோ ரெண்டுலேயுமே 7 வருது. ரெண்டுலேயுமே 7 வந்துச்சு அப்படின்னா இது என்ன டைஸ்? ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா கன்க்ளூட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது கஷ்டம். இப்போ பாருங்கள், இந்த டைஸில் தான் 5 இருக்குது இல்லையா? இங்கே 5 கூட என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க? 2வும் 6ம் கொடுத்துட்டாங்க. ஸோ 2வும் 6ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தம் டைஸில் உள்ள நம்பர்ஸ் என்னெல்லாம்? 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்கும். 5வே 5க்கு ஆப்போசிட்டில் இருக்க முடியாது. ஸோ இந்த ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அப்புறம் இது ரெண்டும் அதோட பக்கத்தில் இருக்குது இல்லையா? பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காது. ஸோ மிச்சம் 2 ஆப்ஷன் இதெல்லாம் கட் ஆகுது. 2வும் இருக்க முடியாது, 6ம் இருக்க முடியாது. ஸோ மீதி உள்ள இந்த 3ல் எந்த நம்பர்னாலும் இதோட ஆப்போசிட்டில் இருக்கலாம். ஸோ 5க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ உங்கள் ஆப்ஷனில் உங்கள் கொஷின் கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருந்தால் இதை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா none of the above இல்லைனா can't be determined, இந்த மாதிரி எந்த ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 5 கொடுத்துருக்காங்க, ஸோ ஆப்போசிட்டில் 2 தான் இருக்கும் அப்படின்னு எழுதிடக்கூடாது. எதை செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆர்டினரி டைஸா ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன செக் பண்ணோம்? வழக்கமாக இது என்ன டைஸ்னு செக் பண்ணோம். இதை பாருங்கள், இதை ஆட் பண்ண உடனே தெரிஞ்சிருச்சு 5 + 2 7. இதே ஆட் பண்ண தெரிஞ்சிருச்சு 7. ஸோ இது என்ன டைஸ்? இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸில் ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ இங்கே என்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு தேவை 3. 3யோட ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 3 எந்த டைஸில் இருக்குது? இந்த டைஸில் இருக்குது. இது கூட என்ன நம்பர்லாம் இருக்குது? 4ம் 1ம் இருக்குது. ஸோ எதெல்லாம் ஆன்சராக இருக்க முடியாது? 1 2 3 4 5 6ல் எதெல்லாம் ஆன்சராக இருக்க முடியாது? 3ஏ கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வர முடியாது, 4ம் இருக்காது, 1ம் இருக்காது. ஸோ ரிமைனிங் த ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர் என்னெல்லாம்? எய்தர் 2 ஆப்போசிட்டில் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 5 இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 6 இருக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ இதே மாதிரி இது என்ன டைஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.